எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு வந்துங்க ஒரு எழுத்தாளர் பற்றி பார்க்க போகிறோம். அது இப்போ ரொம்ப பேர் எழுதுகிறாங்க அல்லவா? பொழுதுபோக்காக எழுதுகிறவங்களுக்கு தான் அந்த மூடு வேணும், சூழ்நிலை நல்லா இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏசி ரூம் கூட கேட்பாங்க எழுதுறதுக்கு. ஆனால் சிந்தனைக்காக எழுதுகிறவங்க, மக்களுக்காக அது சிந்திச்சு எழுதுகிறவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்கிறத நம்ம இந்த எழுத்தாளருடைய இதை வச்சு தெரிஞ்சுக்க போகிறோங்க. பார்க்கலாம் வாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள கூஹி வா தியாங்கோங்கிற எழுத்தாளர்னு, கூஹி வா தியாங்கோங்கிற எழுத்தாளர், அவர் எழுதின எழுத்துக்காக அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவர் எழுதி பழகினவர், அவர் எழுதாமல் இருக்க முடியுமா? ஜெயிலே எழுதுறதுக்காக பீடியப்பட்டார். ஆனால் அங்கே பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். என்ன பண்ணுறாரு? இருந்தால் இவர் எழுதி கற்றுக்கிட்டவர், இவர் எழுதணும்னு நினைக்கிறவர், சிந்திக்கிறவர், இவருக்கு எழுதாமல் இருக்க முடியுமா? அங்கே அந்த டாய்லெட் போகிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்களாம். அதுவும் கரெக்டாக அளந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ எழுந்தான்னு சொல்லி அந்த டிஷ்யூ பேப்பரை அளந்து கொடுப்பாங்களாம் அந்த டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு. அந்த பேப்பரை வச்சு அந்த பேப்பர்லேயே எழுதியிருக்காருங்க. தினமும் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த பேப்பரை மிச்சம் பிடிச்சி அந்த பேப்பர்லேயே எழுதி எழுதி அதுக்குடைய சிந்தனைகள்லாம் எழுதி 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 வச்சுருக்காருங்க. அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததும் அதை புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் தான் சிலுவையில் தொங்கும் சாத்தான். அந்த புத்தகத்துக்கு பேர் சிலுவையில் தொங்கும் சாத்தான். அந்த புத்தகம் உலக புகழ் பெற்றுச்சான். அவர் பாருங்க, எங்கே உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினவர், அந்த புக்கு உலக புகழ் பெற்றிருக்கு. அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு சிந்திச்சு மக்களுக்காக எழுதுறவங்களுக்கு இந்த மூடு ஈடெல்லாம் எதுவும் தேவையே இல்லைங்க. எழுதுன்னு நினச்சா அவங்க எப்படியும் எழுதுவாங்க. நம்மளும் உண்மையை எழுதுவோம், உள்ளதை எழுதுவோங்க. நன்றி.